18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். டெல்லியில காத்து ரொம்ப மோசமாயி போச்சுங்க. மூச்சு விட முடியலன்னு ஒரு பக்கம் தவிக்காக. செலன்ஸ்கி நான் நேட்டோல சேராம விட்டுறேன், ஆனா அமெரிக்காவும் ஐரோப்பியா கண்ட்ரியும் உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா ஓகேங்கார். இப்படி நம்ம உலகத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு தெரியாமலேயே நடந்துகிட்டே இருக்கு. அதனால இன்னைக்கு தர்பார்ல ஏகப்பட்டதை எடுத்து கொண்டு வந்து தாரோம். பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணிட்டு வேணுங்கிறத எடுத்து பாக்கெட்ல விட்டுக்கோங்க. போமா நிகழ்ச்சிக்குள்ள. சீனுப்பு சம சினிமாக்குள்ள போறோம். கடல் கடந்து காதல் வந்திருக்குல்ல. நம்ம ஆளு தஞ்சாவூர்கார ஒருத்தர் ஜெர்மனிக்கு போயிருக்காரு. அங்க போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இடத்துல ஒரு சீனாக்கார அம்மாவுக்கு ஒரு வேலை ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறம் என்ன, அண்ணனும் நோக்க அவளும் நோக்க கடைசியில ஊர்ல விட்டு வந்து கல்யாணத்துல முடிச்சு விட்டாங்கல்ல. அடுத்து பாருங்க, எது என்ன நடக்கலையோ தெரியல. ஒண்ணு மட்டும் நடந்துகிட்டே இருக்குங்க. ராக்கெட் மாதிரி சர்ன்னு போய்கிட்டே இருக்கு. தங்கமும் வெள்ளியும். நான்லாம் 300 ரூபாய்க்கு கிராமுன்னு பார்த்தேன், அப்பயும் வாங்க முடியல. இப்போ 12,000க்கு மேல போகுது. சவரம் 1 லட்சத்தை தாண்டிருச்சு. இப்பயும் வாங்க முடியல. எப்பதான் வாங்க போறோமோ தெரியல. இப்பெல்லாம் சுத்தமாவே நகைய பக்கமே நாங்க கடை பக்கமே போறது இல்ல, நகையே எடுக்கிறது இல்ல. இப்படி வேலை ஏறிச்சுன்னா நாங்க எப்படி ஒரு குழந்தை குட்டிகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறது? எல்லாராலையும் போய் கோல்டு வாங்க முடியாது. ஸோ அதனால லேண்டு, ஷேர் மார்க்கெட்டு, ஸோ அந்த மாதிரி இப்போ நம்மளோட அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணலாமோ? ஏன்னா இன்னும் போக போக எப்படி இருக்கும் கோல்டோட வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஹரியானால ஒரு தம்பி, அந்த தம்பிக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்கும் போல் இருக்கு. அதுல ஒருத்தங்க கார் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வாங்க, நான் உங்களுக்கு குறைஞ்ச விலையில வாங்கி தரேன், நம்மகிட்ட நிறைய கார் இருக்குன்னு சொல்லி காசை வாங்கி ஆட்டே போட்டிருக்கான். அந்த ஆள் அழுதுகிட்டே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி கடைசியில் அவனை தூக்கிட்டு, உனக்கு இப்படி விட்டா வேலைக்கு ஆகாது, நீ முட்டி ஓட்டே நடந்துவான்னு சொல்லி முட்டி ஓட்டே வண்டி ஓட்டின மாதிரி நடந்து வந்திருக்கான். இனிமேலாவது திருந்துவானான்னு பார்ப்போம். அப்படியே நம்ம கவுண்டருக்குள்ள போறோம். நம்ம உதயநிதி அண்ணாச்சி பயங்கர சூடா இருக்காரு. அவருக்கு ஒரு விஷயத்தை அந்த சூட்ல கண்டுபிடிச்சிருக்கார். என்னன்னா, அதிமுக அப்படிங்கிற வண்டியில கார்ல என்ஜினே கிடையாது. அதை பாஜக லாரி தான் கெட்டி இழுத்துக்கிட்டே போகுது. இப்போ எடப்பாடியார் பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, ஒரு இன்ஜினை பொருத்தி காரை காப்பாத்துறது அப்படின்னு அட்வைஸ் கொடுக்கார். 2026ல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோன்னு அடிமைகள் தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. பொதுவாக காரில் பேட்டரி டவுன் ஆனால் அதை 4 பேர் தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் காரில் இன்ஜினே இல்லைன்னா எவ்வளவு தள்ளினாலும் அது ஸ்டார்ட் ஆகாது. இன்ஜின் இல்லாத கார் தான் இன்னும் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ பாஜக அப்படின்ற லாரி அந்த இன்ஜின் இல்லாத காரை எப்படியாவது கட்டி இழுத்துட்டு போக பார்க்குது. இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்றார், நீதித்துறையை காப்பாற்றணும், தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு சொல்றார். முதல்ல அவர் காப்பாற்ற வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜக கிட்ட இருந்து காப்பாற்றணும். இன்னைக்கு கட்சியிலிருந்து ஒவ்வொருத்தரா வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, யார் வேணாலும் வாங்க, யார் வேணாலும் போங்க, நான் மட்டும்தான் நிரந்தர பொதுச் செயலாளர். இதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேவை. அவருக்கு தேவை மட்டும் கிடையாது, நமக்கும் தேவை அதுதான் என்பதை நீங்கள் உணர வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். அடிமையா இருந்து சுகமா வாழ்றதை விட சுயமரியாதையோடு சுதந்திரமா வாழ்றது தான் முக்கியம். இதோ இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய லட்சக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி தம்பிமார்கள், கருப்பு சிவப்பு இளைஞர்கள் இங்க பாருங்க, சுதந்திரமா இருக்கும், குறிப்பா சுயமரியாதையோடு இருக்கும். அப்படியே நம்ம ராயவர் அண்ணாச்சி, ஜெயக்குமார் அண்ணாச்சி
என்ன தம்பி துணை முதலமைச்சராக இருக்கியா, உங்களுக்கு அநேகம் தெரியும்னு என்ன வாங்க அப்படின்னு கொஞ்சம் அங்கலாய்ச்சிக்கிட்ட சொல்றாரு. நாங்க ஒன்றும் இன்ஜின் கலண்டர் கார் இல்லை, நாங்க சுவிட்சை போட்டா வர புல்லட் ரயில் தட்டுனோம்னு வச்சுக்கோங்க, போய் சரக்குன்னு 2026 சேர்னு உட்காந்துருவோம். இப்பெல்லாம் வந்து டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆயிடுச்சு. அவர் என்ன அந்த காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து அந்த நீராவி இன்ஜின், அதே போல இந்த மாதிரி இந்த இன்ஜின் புல்லட் ட்ரெயினுங்கிறது இன்ஜின் அது எலக்ட்ரிக்கல் தான் ஓடுது. ஓட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஓடின்னு இருக்கும். இவர் ஒன்றும் பார்த்தா கூஸ் ட்ரெயினாக இருக்காரு. இவருக்கு வந்து ஒரு அப் டு டேட்டா இல்லைன்றதான் வந்து ஒரு உதயநிதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நேரத்தில் சொல்றேன். ஒரு ஸ்டாலினுடைய மகன் சொல்றேன், ஒரு துணை முதல்வர் சொல்றேன். ஒரு இன்னைக்கு எந்த லெவலுக்கு இன்னைக்கு வந்து டெக்னாலஜி இன்னைக்கு அட்வான்ஸ் ஆகி இன்னைக்கு பாத்துறாங்க நீராவி இன்ஜினா இது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கரியில ஓடுற இன்ஜினா இது. இன்னைக்கு எல்லாம் புல்லட் ட்ரெயின் இன்னைக்கு இன்ஜினே வந்து இன்னைக்கு சுருங்கிச்சு. இன்னைக்கு அந்த அளவுக்கு ஃபாஸ்டா போல ஒரு ஏக்கத்தை பார்த்து இன்னைக்கு அப்டேட் இல்லாத உதயநிதி சொல்றது உண்மையில அவரே அவரு வந்து ஒரு கேவலப்படுத்த விஷயமா தான் யூஸ் பண்றாங்க. ஒருத்தர் நம்ம பக்கத்திலே இருக்காருங்க, திடீர்னு இன்னொரு இடத்துக்கு போன உடனே நீங்க யாரும் உங்களை எங்கேயோ பார்த்தோமா இருக்குது பிரதர் அப்படின்னு நம்மளை கேட்டா எப்படி இருக்கும்? அப்படி தாங்க ரகுபதி ஐயா பக்கத்துல எந்த 2 பேரும் ஒன்னா தாங்க சட்டச்சபையில எல்லாம் டீ எல்லாம் குடிப்போம். ஆனா இப்ப அவர் அங்க போன உடனே எல்லாத்தையும் மாத்தி மறந்து விடாருங்க அப்படின்னு கண்ணீர் வடிக்கார். யாராவது தொடச்சு விட்டா நல்லா இருக்கும். அவங்க ஆமைகளா இருக்கலாம், நாங்க குதிரை வேகத்துல போறோம். அந்த குதிரை வேகத்துல போறது பாராட்டுறது விட்டுட்டு இந்த ஆமைகளுக்கு ஏன் வந்து வருத்தம்? அதான் வந்து எங்களுடைய ஒட்டுமொத்தமான கேள்வி. 91ல பக்கத்து சீட்டு தான் எனக்கு ரகுபதி அண்ணன். அப்ப வந்து சொல்லுவார், தாயே எங்கள் குலத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அந்த பெண் குழந்தைக்கு நான் வந்து தங்களுடைய பெயரைத்தான் சூட்டுவேன் என்று சொல்லி கண்ணப்பனும் அந்த ரகுபதியும் எப்படியெல்லாம் மாற்றி மாற்றி புகழ்ந்தாங்கிறது உலகத்தையும் தெரியும். ஆனா ஒரு சரிவு கட்சிக்கு, எல்லா கட்சிக்கும் பத்திலாம் வந்து வெற்றி தோல்வி என்பது சகஜம். ஆனா ஒரு தோல்வி அடைஞ்சதால மட்டுமே வந்து உடனே வந்து கட்சி மாறுற அந்த பச்சோந்திகளுக்கு வந்து வெற்றி பெறக்கூடியவர்கள், பச்சோந்திகளை கூட வெற்றி பெறக்கூடியவர்கள் தான் சொன்னா இவங்க தான் சொல்ல. இந்த பக்கம் கண்ணீர் விட்டு கதறி அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஒரு கூட்டம் இங்க வாருங்க. இவர் கண்ணீருக்கு காரணம் என்ன தெரியுமா? ராயபுரத்தை காலி பண்ணி வேற எங்கேயோ போறாரு குடும்பம் குட்டியோட அப்படின்னு பத்த வச்சு விட்டாங்க. இது அவர் காதுக்கு போட்டோன்னே அழிச்சிருங்க அழிச்சிருங்க, நம்பாதியே, நான் இங்கதான் இருப்பேன், கடைசி வரைக்கும் இங்கதான் இருப்பேன்னு ஓடு ஒப்பாரி வைக்காத ஒரையா சொல்றாருங்க. களத்துல ஒரு மாவீரனுக்கு, ஒரு விளையாட்டு வீரனுக்கு, ஒரு வீரனுக்கு வெற்றி தோல்வி பத்தி கவலை இல்லை. எனவே வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நம்ம வந்து அந்த விளையாட்டுல போறோம். அதனால வெற்றியோ தோல்வியோ, ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், வெற்றி தான் முடிக்கான அளவுக்கு கிடைக்கும். எனவே அந்த வகையில பார்த்தீங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்க மாறுறாரு, இங்க மாறுறாரு, இங்க போறாரு, அங்க போறாருன்னு அந்த வதந்திகளாம் வந்து ஃபுல் ஸ்டாப் நான் வச்சுட்டேன் ஏற்கனவே. அதெல்லாம் கிடையாது. ஒரு ஊரும் கிடையாது, மயிலாப்பூரும் கிடையாது, வேற எந்த ஊரும் கிடையாது. ஒரே ஊர் எந்த ஊரு? சத்தமா சொல்லு. ராயபுரம் தான். அதனால ராயபுரம் மக்கள் பொறுத்தவரை இன்னைக்கு தெளிவா இருக்காங்க. எவ்வளவு கஷ்டம் இன்னைக்கு வந்து இந்த 5 வருஷத்துல அனுபவிச்சிருக்காங்கிறது அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் இருந்ததே ஒப்பிடுவாங்க. கண்டிப்பா அந்த வெற்றியை கண்டிப்பா தேடி தருவாங்க. அது ராயபுரம் தொகுதி மக்கள் வந்து எந்த காலத்துல விலகி போக மாட்டேன். அதனால ராயபுரம் தான் வாழ்நாள் முழுவதும் அப்படியே இன்னொரு ஆளும் கதற மாதிரி விட்டாங்க. என்னன்னா நம்ம செல்வ பெருந்தக அண்ணாச்சி டெல்லிக்கு போயிருக்காங்க. அது ஏதோ குசல விசாரிக்க எதுக்கு போனாரு வச்சுக்கிடுங்களேன். அங்க வச்சு வர என்ன விட்டாங்க, ஐயா நீங்க இந்த பக்கம் விஜய் பக்கம் ஏதோ காத்தடிக்கிற மாதிரி, ஐயா காத்து அடிக்கிற கதவு அடிக்கலையா, செவடேன்னு இருக்கையா, எங்க கூட்டணி வலுவாத்தான் இருக்கு, நல்லா தான் இருக்கையா, ஏயா அப்படி பத்த வைக்கிறீன்னு அவர் ஒரு பக்கம் கதறாரு. இல்லையே, யார் சொன்னா அது மாதிரியாங்க? அப்படின்னா பேச்சுவார்த்தை நாங்கள் தொடங்கி இருக்க மாட்டோம். பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குமே, என்ன மாற்றம் இருக்கு? ஒரு மாற்றமும் இல்லையே. இந்தியா கூட்டணி பல முறை சொல்லிட்டேன், இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு. இந்தியா கூட்டணி எக்கு கூட்ட மாதிரி இருக்கு. நாங்க அவங்களோட புரிதலோட இருக்கோம், அவங்க எங்களோட புரிதலோட இருக்காங்க. பிரச்சனை ஒன்றும் இல்லை. யார் சொன்னாங்க அது? இல்லை, அது சமூக வலைதளங்களை யாரும் நீங்க கூட நாளைக்கு போடலாம். யார் ஒன்று ஆத்தென்டிக்கா இருந்தா எங்க தலைவர்கள், அகில இந்திய தலைவர்கள் பேசியிருக்காங்களா? நாங்க யாரும் பேசியிருக்கோமா? ஆத்தென்டிக்கா சொல்றோம், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். எத்தனை முறை சொல்லணும்?
அப்படியே இன்னொரு ஆளே வேற லெவல்ல கதறாரு. நானு இந்த தபால் தலை வெளியிடுற விஷயமா தாயா போயிட்டா பெரிய ஆளுகளை பார்த்து அப்படியே ஒரு குசல விசாரிச்சுட்டு வரலாம்னு சொன்னா அதுக்குள்ள லிஸ்ட்டை கொடுத்துட்டார், முதல் லிஸ்ட்டை. அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு வச்சிரு. நீங்க வாட்டுக்கு இந்த பக்கம் கொளுத்தி போறீங்களே, டெல்லியில இருந்து வருக்குள்ள என் சீட்டை காலி பண்ணிடாதீ ஐயா அப்படிங்க. அந்த உத்தேச பட்டியலுங்கிறதே ஒரு தவறான இது. அது வந்த நாளிதழ் தினகரன் நாளிதழ், அது ரொம்ப ரொம்ப நல்ல நாளிதழ் தினகரன். அதெல்லாம் நம்ப முடியாது. இன்னும் 3 மாதம் இருக்கு தேர்தலுக்கு. 3 மாதத்தில் பல்வேறு மாற்றங்கள் வரும். ஆனால் கூட்டணி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி. இன்னும் நாள் இருக்கிறது, பிற கட்சிகள் வரலாம், வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அப்பாவுக்கு மகனுக்கு இடையில ஒரு பெரிய பனிப்போர் இருக்கு. இந்த பனிப்போருக்கு இடையில இருக்கிறது யாரு அப்படின்னு நம்ம அன்புமணி ஐயா சொன்னார். நான் எங்க அப்பா கூட பொங்கல் கொண்டாட போறான்னு இருக்கிறேன், ஆனா வண்டிக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அளவுக்கு சொன்னாரா இல்லையா? வாங்க அதை பார்ப்போம். 25 வருஷமா அவங்க எல்லாம் கட்சி தலைவர் ஆக்கி அழகு பார்த்து போதாதா? அதெல்லாம் 4 முறை உங்களை எம்எல்ஏ ஆக்கி 8 முறை எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்க வச்சு, எம்பி எலெக்ஷன் நிக்க வச்சு, ஆனாலும் அதெல்லாம் பத்தல. அவரால் பதவி இல்லாம இருக்க முடியாது. சுமிச்சு என்னைக்கு ஆரம்பிச்சார்? அன்னைக்கு சொன்னாங்கல்ல, என்ன தலைவராக்கி அடுத்த நாளே போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி ஐயா உங்க படத்தை சின்னதா போட்டாங்க ஐயா, ஸ்டாம்ப் சைஸ்ல போட்டாங்க ஐயா, அவர் படத்தை இவ்வளவு பெருசா போட்டாங்க ஐயா. உடனே ஐயா என்ன பண்ண, ஒரு சர்க்குலர், ஜிகே மணி படம் தமிழ்நாடு ஃபுல்லா வரணும். இதுதான் அதுக்காக இப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணி அப்பா புள்ள ஒரு உறவை, அப்பா பிள்ளைக்குள்ள இந்த இடைவெளி போட்டு உண்டாக்கி என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஐயோ, இவனுங்கெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது. இவங்கெல்லாம் சமூகத்துல ஒதுக்கப்படணும். இவங்கெல்லாம் மனிதர்களாக கூட தகுதி இல்லாதவர்கள் இவங்கெல்லாம். அப்படியே பார்த்துட்டீங்களா? இப்போ நம்ம அண்ணாச்சி வராங்க. அது இந்த பஸ்ஸுக்கு டிக்கெட் கொடுக்கல, குறுக்க கட்டையா ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னார்ல, அந்த அண்ணாச்சி வந்தாங்க. அவர் ஒரு தங்கமான அண்ணாச்சி. அவர் சொல்றாரு, உங்க 2 பேருக்குள்ள நான் எங்கேயா வாழ்ந்தேன்? நான் சிவனேன்னு ஓரமா, என்னைக்காவது நடுக்கொண்டு நின்றுக்கடா, சிவனேன்னு ஓரமா தான் இருப்பேன். ஐயா, உங்களை மினிஸ்டர் ஆக்குறதுக்கு படாது பாடுபட்டவனே நான் தான். நீங்க வாட்டுக்கு என்னை எப்படி சொல்றீங்களே, மனசாட்சி இருக்கா அப்படின்னு குரல் கம்முதவருக்கு. மருத்துவர் அன்புமணிக்கு எந்த வகையிலையும் கெடுதல் செய்யலை, துரோகம் செய்யலை, மனசால கூட நினைக்கல. இன்னைக்கு அன்புமணி நீங்க எல்லாம் பேசுறாரு, அவருக்கு திறமை இருக்குது, பேசுறாரு. எப்படி மத்திய அமைச்சரானாரு, யாரால் அமைச்சரானாரு அவரு சொல்லணும், குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்லணும். எங்கள் மருத்துவர் ஐயா இயக்கம் தொடங்கின நேரத்தில் நானோ என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ என்னுடைய வாரிசோ எந்த அரசு பதவிக்கும் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருந்தார். மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் உட்பட உள்ளாட்சிக்கு நிறைய வந்தாங்க. அவர் மருத்துவரையா பதவிக்கு போகலை. மருத்துவரையோட நான் தான் எல்லா குடும்பமே பேசுகிறாங்க. மருத்துவரையோட துணையர் அம்மாவிலேருந்து குடும்பத்தில் இருக்கிற பெண்கள், ஆண்கள் எல்லாரும் பேசுகிறாங்க. உறவினர்கள்லாம் மருத்துவரையா ஒத்துக்கல. அதெல்லாம் நான் பண்ண சத்தியத்தை மீற மாட்டேன்னு சொல்லிட்டேன். மீற முடியும். அப்புறம் என்னை கூப்பிட்டு நீங்கள் எப்படியாவது ஐயாட்ட பேசணும், குடும்பமே பூரா சொன்னாங்க. நீங்கள் கேளுங்க, யாராவது மறுபடியும் சந்திச்சா கேளுங்க. நீங்கள் எங்கள் மருத்துவரையாட்ட வந்து சொன்னோம், ஒரு ராஜ்யசபா கையெழுத்தாயிடுச்சுன்னு சொன்னோம். ரொம்ப கோவப்பட்டேன். ராஜ்யசபா யாருக்கு, எதுக்கு? நம்ம அன்புமணி தான் கிடைச்சோம். உங்களுக்கு வேறு வேலையிலேருந்து ரொம்ப கிடைச்சிட்டாரு. என் சத்தியத்தை மீறீங்களே அப்படி ரொம்ப கோவப்பட்டேன். இப்படின்னா ஒரு மத்திய அமைச்சராக்கணும், ராஜ்யசபா உறுப்பினராக்கி அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த இயக்கத்துக்காக, மருத்துவரையாவுக்காக, அன்புமணிக்காக நான் உழைச்சிட்டு வரேன். ஐயா இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் இருந்தாரா கொஞ்ச நாள் முன்னாடி? சோறு தண்ணி இல்லாம அவரு கூட நான் இருந்தேனா? உங்க ஐயாவை தானே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், எங்க ஐயாவை கூட நான் பார்க்கலையே. நீங்க இப்ப ஊன்னு சொல்லுங்க, சர்றன்னு வண்டியை பிடிச்சி போவோம் தைராவரத்துக்கு, எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பொங்க கொண்டாடுவோம். அப்படியே குதூகலமா பாபாக்காவை தூக்கி வச்சு நாமளும் 2026 பங்கு கேட்போம் அப்படின்னு சொல்றாருல. என்னைக்காவது இன்னைக்கு பேசுனதை தவிர
என்னைக்காவது அவர் தரக்குறைய பேசியிருக்கிறதான்னு சொல்லுங்க. எங்கள் மருத்துவரையே சில செய்திகளை சொல்லியிருக்காரு, நான் மறுக்கல. ஒரு மனசு வந்து சொன்னார், வேதனைப்பட்டு சொன்னார். கட்சியை உருவாக்கினவர், கட்சியை நடத்தினவர், மகனை ஆளாக்கினவர், அவருக்கு எதிர்பார்ப்பு பண்ணி அவருக்கு துரோகம் பண்ண அவர் மனசு சும்மா இருக்குமா? வேதனைப்படுவார் தானே. வேதனைப்பட்டு சில செய்திகளை சொன்னார். அப்போ நம்ம உருவாக்கின அப்பா சாதாரண அப்பா இல்லை, அவர் இவ்வளோ பெரிய தந்தையா இருக்கிறவரை போய் பார்க்கணும், 2 பேரும் சேர்ந்து செயல்படணும், அவர் கூட போகிறதுல என்ன தப்பு இருக்குது? சரி, இன்னொன்று நீங்கள் கேட்ட கேள்விக்கு சொல்கிறேன். நாளைக்கு ஐயா கூட போய் சேர்ந்து செஞ்சாருன்னா இவருக்கு எவ்வளோ பெரிய பணம் இருக்குது, எவ்வளோ பெரிய வளர்ச்சி இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் மீண்டும் சென்னையா சென்னையா சென்னையான்னு கூப்பிடுவாங்க. அன்புமணி அவர் போய் பார்த்தா நாங்கள் தடையா இல்லை, நாளைக்கு கூட போய் பார்க்கட்டோம், வேண்டான்னு சொல்லல. நாங்க பிரிக்கிறதுக்கு எந்த வகையில காரணமா இருக்க முடியும்? இப்படி இவர் சொன்ன உடனே விறுவிறுன்னு எங்கடா சாயிண்ட் அடிச்சிருவாங்களோன்னு நினைச்சு ஒருத்தர் ஓடி ஆறாரு. அவர் தான் நம்ம பால் அண்ணாச்சி. ஐயா அவர் பேச்ச நான் நம்ப மாட்டேன், அன்புமணி அண்ணாச்சி வேணா நம்பட்டும், நான் நம்ப மாட்டேன்னு 3 தடவை சத்தியமா சொல்லுதார். அதாவது எல்லாம் சேர்ந்துருக்க நான் விலகி போயிடுறேன், நான் எல்லாம் சேர்ந்துருக்க விலகி போயிடுறேன். விலகி போறவங்க இப்படி பேச மாட்டாங்க. விலகி போகணும்னு மனசுல இருக்கிறவரு இந்த பிரச்சனையை தீர்க்க, நான் தான் முன்னாடியே சொன்னேன், பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று அவர் விரும்பி இருந்தால், அதை செய்யணுங்கிற எண்ணம் இருந்தால், அதை எப்படி அவர் கையாண்டிருக்குமோ அதை செய்யணும். அப்படி செய்யல. இது வந்து சும்மா ஒரு பேச்சு. இப்ப முடிய போதுன்னா 4 மாசம் இருக்கு, எம்எல்ஏ ரிசைன் பண்ற அந்த நாடகத்தை கூட நடத்தலாம். நடத்த மாட்டாரு, எனக்கு ஒரு நாள் கூட அவர் விட மாட்டாரு, எனக்கு தெரியும். இன்னொரு தொடர் இருக்குல்ல, சட்டமன்ற கூட்டத்தொடர், அதுல போகணும், அந்த இருக்கையில உட்காரணும், உட்காந்துட்டு வரணும். 1 மணி நேரம் கூட விட மாட்டாரு, எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் கடைசியா முடிய போதில்ல, ஒரு நாடகத்தை நடத்தணும்ல, அதுக்காக நானும் பாருங்க தியாகம் பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக அவர் செய்யலாம், நான் வந்து மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய பயணத்தினுடைய நோக்கத்தை திசை திருப்ப வேண்டும் என்ற நோக்கத்துல தான் அவங்க வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இது நிச்சயமா எடுபட போறது. அப்படியே நம்ம மூத்த முதுபெரும் தலைவர் செங்கோட்டை அண்ணாச்சி இங்க பாருங்க, எம்ஜிஆர் ஐயா முதலமைச்சர் ஆனாரு, அங்கே நான் இருந்தேன். ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனாங்க, அங்கே நான் இருந்தேன். இப்ப விஜய் முதலமைச்சர் ஆக போறாரு, அங்கே நான் இருப்பேன். அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு நான் தான் காரணமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கப்புன்னு ஒரு கும்பிட போட்டு போயிட்டாருடா. எமையுமே தன் தலையின் மீது நகர்ந்து வந்து விழுகிறது என்றாலும் சறுக்காமல் விழுக்காமல் இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்து என்று குறிப்பிட்டிருக்கிறார். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் சொன்னால், நாளை அதைத்தான் நான் செய்ய போகிறேன். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எதிர்கால தமிழகத்தை உருவாக்குவதற்கு, தூய்மையான ஒரு தலைமையை உருவாக்குவதற்கு, 2 இயக்கங்களை தூக்கி எறிந்துவிட்டு புதிய இயக்கத்தை கொண்டு வருவதற்கு மனிதநேயமிக்க தலைவராக இருக்கிற, எல்லோராலும் என்னுடைய சகோதரன் என்று அழைக்கப்படுகிற நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவரை ஆட்சி பீடத்தில் அமர்வுதான் என்னுடைய லட்சிய பயணமாக இருக்கிறது. எல்லோரும் சொன்னார்கள், நினைத்தார்கள், புரட்சி தலைவர் ஆட்சியை முதல் கட்சியை கொண்டு வருகிற போது சொன்னார்கள், இது 100 நாட்கள் கூட இந்த கட்சி இருக்காதென்றார். ஆனால் அவர் உயிருள்ளவரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் 10,000 மைலுக்கு அப்பாலே சிகிச்சை பெறுகிற போது மீண்டும் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தார். நான் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், அதே நிலைதான் அம்மாவும் செய்து காட்டினார். அதே நிலை எதிர்காலத்தில் உருவாக போகிறது. எந்த சக்தியாலும் தமிழகத்திலே இவர் ஆட்சி பீடத்தில் அமர்வை தடுக்க இயலாது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். என்று சொன்னால், மக்கள் சக்தி ஒன்றாக இணைந்திருக்கிறது. அப்படியே நம்ம புஷி ஆனந்தே அண்ணாச்சி நல்ல வருதா, புஷி ஆனந்த் நல்லா புசுன்னு நல்லா வருது. ஆனா கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் சூதுவாது தெரியல. அதனால சடக்குன்னு என்ன சொல்லிட்டாரு, எப்படியோ எங்க அண்ணனை தூக்கி எடுத்து, தலைவரை தூக்கி எடுத்து முதலமைச்சர் ஆக்கி விட்டுருக்க அண்ணாச்சி, நீங்க என்ன சொன்னாலும் செஞ்சிடுறேன், சைக்கிளில் வரணும்னாலும் வந்துருவோம்ல நானு அப்படின்னு புஷி அண்ணாச்சி சொல்லுதார். நல்ல மனுஷன். இந்த ஈரோடு மாவட்டத்தில் வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு புத்துணர்ச்சி இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு இன்னும் நல்லாவே புத்துணர்ச்சி இருக்கிறதுனா அண்ணன் KS அண்ணன் வந்திருக்கிறாரு. 50 வருடமா அவருடைய அரசியல் பயணம். நானும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன், ஒரு சின்ன ஊர்ல, ஒரு சின்ன தொகுதியில். நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை நான் ராஜினாமா செய்யும் போது எனக்கு அப்பேற்பட்ட ஒரு கஷ்டம். ஆனா இன்னும் 5-6 மாதம் இருக்கும் முன்பே அந்த சட்டமன்ற பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருக்கு அவர் வந்தார். அண்ணா, இன்னைக்கு நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன்,
நீங்க என்ன சொல்றீங்களோ, எங்க தலைவர் தளபதி என்ன சொல்கிறாரோ, நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதுபடி நாங்கள் எல்லோரும் செயல்படுவோம். எங்களை தலைவர் எங்களை அப்படித்தானே வழி நடத்தியிருக்கிறாரு. ஒருத்தவங்க யார் நம்பி வராங்களோ கடைசி வரைக்கும் கைவிட மாட்டோம் என்பதை தெளிவா சொல்றேன். அடுத்து நாம உஷாருக்குள்ள போறோம். எப்பயுமே இந்த லாரிக்காரர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. அப்படியே ஒரு 10 கிலோமீட்டர் போவாங்க, சரக்கு வண்டியை நிப்பாட்டி டீயை குடிப்பாங்க. அப்புறம் ஒரு 10 கிலோமீட்டர் போவாங்க, டீயை குடிப்பாங்க. இதுதான் அவங்களுக்கு வழக்கம். இப்படிதான் 2 லாரி கெமிக்கல் ஏற்றிட்டு போயிருக்கு. நல்ல வேலை டீ குடிக்க நிப்பாட்டி இருக்கவங்களும் பதன்னு 10 எரிஞ்சிருக்கு. குடோனுக்குள்ள போயிருந்தா குடோனு சேர்ந்துல எரிஞ்சிருக்கும். எந்த அளவுக்கு பார்த்தாலும் நட்டம் தான், இருந்தாலும் ஒரு லாபம், அவ்வளவுதான். அடுத்து ராஜஸ்தான்ல ஒரு குறிப்பு, ஏடிஎம் உடைக்கவே முடியாதுன்னு எல்லாரும் மார்தட்டி சொல்லிக்கிறாங்க. ஆனா உடைச்சு விட்டாங்கல்ல, பணத்தை எடுத்துட்டு சர்ன்னு ஒரு 500-600 கிலோமீட்டர் போயிருக்காங்க. 5 நிமிஷம் தான் அந்த வேலை நடந்திருக்கு. போலீஸுக்கு ஆச்சரியம், விட்டா நமக்கு அவமானம் சொல்லி துரத்தி போய் பிடிச்சி கூட்டு வந்திருக்காங்க. ஆமா, எப்படி உடைச்சிய அப்படின்னு அவங்க கேட்பாங்க. நாம அப்புறம் தெரிஞ்சுக்கிடுவோம். ஏடிஎம் மிஷினை உடைச்சு இல்லைன்னா எடுத்துட்டு போய் போலீஸில் மாட்டி, இதெல்லாம் என்னத்துக்கு வம்பு? நீங்க வாட்டுக்கு கம்முன்னு இருக்குன்னு ஒரு ஐயா ஜார்க்கண்ட்ல அப்படியே வண்டியில் இருக்கிற ஒரு பொருளை மட்டும் தூக்கிட்டு போறார். வண்டிக்காரங்க ஏறி உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணா வண்டியில ஒண்ணுமே செலுப்பு எடுக்கிற பார்த்தா பேட்டரியா காணும். ஒரு பேட்டரி 5000 ரூபாய். ஒரு நாளைக்கு 4 பேட்டரி எடுத்தா போதும்னு கணக்கு வச்சு எடுப்பார் போல் இருக்கு. ஒன்லி பேட்டரி திருடர் அப்படின்னு பேர் வாங்கியிருக்கார். அப்படியே தெலுங்கானாவுக்கு போறான். ஒரு ஐயா நடந்து போயிட்டு இருந்த ஒரு சரண வானத்துல போறாரு. அப்புறம் பொத்துன்னு கீழே விழுறாரு. என்ன ஆச்சுன்னு பார்த்தா ஒருத்தன் கார்ல வந்து இடிச்சிருக்காங்க. பனியா இருந்திருக்கு. மனுஷன் விடவிடப்புல வாக்கிங் போனவரை போய் இடிக்கலாமா? உனக்கு எதுக்கு காரை காலையில் எடுக்கிற அப்படின்னு கேட்க தோணுது. முடியலையே, பார்த்து கார் ஓட்டுங்க. வாக்கிங் போறவங்க வெயில் காலத்துல போங்க, குளிர் காலத்துல செவனேன்னு பொத்தி படுத்து தூங்க. இதுவரைக்கும் தர்பார்ல வந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தது இல்லையா? ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லட்டுமா? சைனாக்காரன் என்ன பண்ணுமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுல ராத்திரியில ஒளிரக்கூடிய ரோடை கண்டுபிடிச்சிருக்கானாம்யா. பகல் முழுக்க சன்லைட்டை உள்வாங்கிக்குமா, ராத்திரியில இந்த ரேடியோ மாதிரி காட்டுமா. லைட்டே போட வேணாம்ங்கிறான், கரண்ட் பில்லு மிச்சம்ங்கிறான். அந்த மாதிரி நம்ம ஊருக்கு ரோடு வந்தால் ரொம்ப நல்லா தான் இருக்கும். இப்படியே நினச்சிக்கிட்டே போங்க. அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.